ஏதோ ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் வந்து அவங்க வேணுட்டு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறாங்கன்னு மேடையிலே பேசி இனிமேலும் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் யாரா வந்தா அந்த டிரைவரே நோயாளியா மாறிப்படுவார் என்று ஒரு பயமுறுத்துற நடவடிக்கையை வந்து பொறுப்பில்லாமல் பொதுவெளியில் வந்து சொன்ன காரணத்தினால் என்ன இருக்குன்னா நேற்று கிட்டத்தட்ட துறையூர் திருச்சி மாவட்டத்தில் துறையூர்ல கிட்டத்தட்ட 6:48 அப்ப துறையூர் ஃபயர் ஸ்டேஷன்ல இருக்கிற ஆம்புலன்ஸ் ஸ்டேஷனுக்கு 108 கால் சென்டர்ல இருந்து விஸ்வான்ற தொலைபேசி எண்ல இருந்து ஒரு போன் வந்திருக்கு. அதாவது கூட்டத்தில் ஒரு மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க. அதுல வந்து ஒரு லேடி பேசியிருக்காங்க. சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோடனே மேப் பண்ணி ஜியோ மேப் பண்ணி அருகில் இருக்கிற துறையூர் ஃபயர் ஸ்டேஷன்ல இருக்க 108 ஆம்புலன்ஸ்ல வந்து எமர்ஜென்சி டிரைவரும் எமர்ஜென்சி டெக்னீஷியன் ஹேமலதா அவர்களும் விரைந்திருக்காங்க அந்த ஸ்பாட்டுக்கு. அந்த ஸ்பாட்ல போகும்போது இன்னும் அந்த பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கல, பொது மீட்டிங் ஆரம்பிக்கல, ரோடு ரேலி ஆரம்பிக்கல. ஆனா உடனே வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து அந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட ஐடி கார்டை புடுங்கி சட்டையை புடுங்கி தாக்குதல் நடந்திருக்கு. பிறகு பின்னாடி இருக்க டோர் ஓபன் பண்ணி அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் ஹேமலதா அவர்கள் போட்டிருந்த பேட்ச், அவங்க போட்டிருந்த ஓவர் கோட்டை வந்து புடுங்கியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியல, தாக்குனவர்களுக்கு தெரியல. ஹேமலதா அவர்கள் வந்து ஒரு பிரெக்னென்ட் லேடி, 7 மாசம் பிரெக்னென்ட் உள்ளவங்க. இன்னும் 2 மாசத்துல மெட்டர்னிட்டி லீவ்ல போறாங்க. பிரசவத்திலையும் மக்களுக்கு எமர்ஜென்சி சர்வீஸ் செய்யலான்னு போறவங்களை வந்து இப்படி பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரும் தாக்கப்பட்ட உடனே போலீஸ் வந்து அப்புறப்படுத்தி அவங்கள வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. இது என்ன அடிப்படைனா என்டையர் 108 ஆம்புலன்ஸ் சர்வீசஸோட டிராக்கிங் மெக்கானிசமும் போன் கால்ஸும் வந்து இஎம்ஆர்ஐல இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் கால் எப்படி உங்களை கூப்பிட்டு இருக்காங்க, ஸ்டேஷன் எப்படி மேப் பண்ணிருக்காங்கன்னு அந்த கால் ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. அந்த காலோட ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. பிறகு இந்த சம்பவம் முடிந்த பிற்பாடு யார் மயக்கப்பட்டு விழுந்தாங்க, அந்த நபர் யார், விஸ்வா நபர் எடுக்கும்போது விஸ்வானா சொல்லியிருக்காரு, அங்க நாங்க இருந்தோம் அந்த மீட்டிங்ல, எனக்கு படிப்பறிவு தெரியாது, ஒரு பெண் இருந்தாங்க, அவங்க கூட்ட மயக்கப்பட்டு வந்தவர் பத்தி விஷயத்த சொல்லுங்கன்னு விஸ்வா சொல்லியிருக்காரு. ஆமா, அப்புறம் 1 hour கழிச்சு அவர் மயக்க தெளிஞ்சு அவங்க மருத்துவமனைக்கு கூட்டு போறேன்னு அவங்க ஃபேமிலி கூட்டு போனதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன், மருத்துவரா சொல்றேன், சப்போஸ் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வலிப்பு தன்மையோ இல்ல இருதய பாதிப்போ இல்ல ரத்த குழாய் அடப்போ வெடிப்போ இருந்தா அதுக்கு உயிருக்கு ஆபத்தான சூழல் ஏற்படுத்த நிலை ஏற்பட்டிருக்கும். அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கா என்ற கேள்வி அடிப்படை.